கர்ணன் துரியோதனனுக்கும் கௌரவ சேனையைச் சேர்ந்தவர்களுக்கும் மிகவும் உறுதுணையாக இருந்தவர் கர்ணன். இவர் கொடைக்குணத்திலே மிகவும் சிறந்தவர். இவர் குந்தி தேவிக்கும் சூரிய பகவானுக்கும் பிறந்த குழந்தை. குந்தி தேவிக்கு மறைமுகமாக பிறந்ததால் பழிபாவத்திற்கு அஞ்சி ஒரு பேழையில் இட்டு ஆற்றில் விட்டு விட்டார். கங்கையாற்றின் வழியாக இந்த பேழை வந்து கொண்டிருந்தபோது அங்கே ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த அதிரதன் என்கிற தேர்ப்பாகன் அந்த பேழையை கண்டு எடுத்து திறந்து பார்க்கின்றபோது அதில் கவச குண்டலங்களோடு ஒரு அழகிய ஆண் மகன் இருப்பதைக் கண்டார். தேரோட்டி அந்த பிள்ளையை எடுத்து கொண்டு சென்று மனைவியிடம் காண்பித்தான். தேரோட்டியின் மனைவி தனக்கு நெடுநாளாகியும் மகப்பேறு இல்லாததினால் தாமே அக்குழந்தையை வளர்க்க ஆசைப்பட்டாள். எனவே அப்பிள்ளைக்கு கர்ணன் என்று பெயரிட்டு தமது சுவீகாரப் பிள்ளையாக வளர்த்து வந்தனர். கர்ணன் போர்கலையிலும் கல்வி பயில்வதிலும் ஆர்வம் கொண்டவராக விளங்கினார். துரோணரிடம் சென்று சகல கலைகளையும் கற்க விரும்பினார் கர்ணன். ஆனால் கர்ணன் தேரோட்டியின் மகன் என்பதால் துரோணர் கர்ணனை மாணவராக ஏற்றுக்கொள்ள மறுப்பு தெரிவித்தார். எனவே கர்ணன் பரசுராமரிடம் சென்று சீடனாகச் சேர்ந்தார். கர்ணன் தான் ஒரு அந்தணன் என்று கூறி அவரிடம் சீடராகச் சேர்ந்தார். ஏனெனில் பரசுராமர் சத்திரியர்களுக்கு வில்பயிற்சி அளிப்பதே கிடையாது. பரசுராமர் தன்னிடம் சீடனாக சேர்ந்த கர்ணனுக்கு தகுந்த முறையில் பயிற்சியை வழங்கினார். இதனால் வில்வித்தையில் மிகவும் தகுதியுடையவனாக மாறினார் கர்ணன். அவன் குருவுக்கு செய்த சேவையும் அவர் கொண்டிருந்த பக்தியும் பயிற்சியின்பால் அவன் கொண்டிருந்த ஆர்வமும் பரசுராமருக்கு பெரு மகிழ்ச்சியை அளித்தது. இதனால் அஸ்திரம் முதலான சக்தி மிக்க அஸ்திர சாஸ்திரங்களையும் சொல்லிக் கொடுத்தார் பரசுராமர். இவ்வாறு பயிற்சி பெற்று வரும் போது அவனது வாழ்க்கையில் பெரிய சோதனை காலம் உருவானது. ஒரு நாள் தமது சோர்வின் காரணமாக அயர்ந்து தூங்கிக் கொண்டு இருந்தார் பரசுராமர். அதுவும் கர்ணனின் மடிமீது தலையை வைத்து கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கே ரீங்காரம் இட்டுக்கொண்டு நின்ற வண்டானது கர்ணனின் தொடையை துளைக்க அவர் உடலிலிருந்த இரத்தம் ஆராய் பெருக்கெடுத்து ஓடியது. தமது குருவினுடைய தூக்கம் கலைந்து விடக்கூடாது என்பதற்காக வண்டு துளைப்பதால் உண்டான வலிமையும் பொறுத்து கொண்டு ஆடாமல் அசையாமல் அப்படியே உட்கார்ந்து இருந்தார் கர்ணன். கீழே ஓடிக்கொண்டிருந்த இரத்தம் பரசுராமரின் முகத்தில் பட்டதினால் அவர் விழித்து கொண்டார். திடுகிட்டு எழுந்த அவருக்கு கர்ணனின் மீது சந்தேகம் ஏற்பட்டது. என்ன நடந்தது சொல் எனக் கேட்கின்றார். ஒரு வண்டு என்னுடைய தொடையை கடித்துவிட்டது. துளையும் இட்டுவிட்டது. இதன் காரணமாக இரத்தம் கசிந்து வரத் துவங்கியது. என் மடி மீது உறங்கும் உங்களுடைய தூக்கம் கலைந்து விடக்கூடாது என்பதற்காக நான் உங்களுக்காக வலியை தாங்கிக் கொண்டு இருந்தேன் என்கிறார் கர்ணன். இத்தகு துன்பத்தினை தாங்கிக் கொள்கின்ற பலம் சத்திரியர்களுக்கே உரியது. உண்மையைச் சொல், நீ சத்திரியனா இல்லை அந்தணனா? குருவே, என்னை மன்னியுங்கள். நான் தேரோட்டி ஒருவரின் வளர்ப்பு மகன். எனது பெற்றோர்கள் யாரென்பது எனக்கு தெரியாது. எனது ஞானத்தினை வளர்த்து கொள்கின்ற ஆசையினால் நான் உங்களிடம் அந்தணன் என்று பொய் சொல்லி சீடனாக சேர்ந்து விட்டேன். என்னை மன்னித்து அருள் பாவிக்க வேண்டும். இதனால் பரசுராமருக்கு மிகுந்த கோபம் உண்டானது. அந்தணர் அல்லாத ஒருவருக்கு தாம் கல்வி கற்றுக் கொடுத்து விட்டோமே என்கிற உணர்வு மேலிட்டால் கர்ணனுக்கு